மேடம் பிட்கெட்டில் 4th ஆப்ஷன் கீழே டிஸ்கவரா இருக்கு பாருங்கள். டிஸ்கவர் டச் பண்ணிட்டு மேலே சர்ச் அதை டச் பண்ணுங்கள். இப்படி வரும். இதில் நீங்கள் நம்ம லிங்க் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் டச் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகும். இது மாதிரி சைன்இன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே பாருங்கள் சைன்இன் ஹியர்னு இருக்குது இந்த இடத்துல லாஸ்ட்டில். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணணும். இல்லை உங்களுக்கு லாகின் பேஜே வந்துச்சுன்னா லாகின் பண்ணணும். இதில் எனக்கு சைன்இன் டச் பண்ணதுனால இப்படி வருது. இங்கே மேலே வேலட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே நம்ம பின்னை கொடுக்கணும். பின்னை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எக்ஸிஸ்டிங் யூசர் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் டச் பண்ணி ஃபஸ்ட்டு காலமை டச் பண்ணால் இருங்க சார் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், அதை காட்டுறேன். உங்களோட யூசர் ஐடி கேட்கும். இதாக இருக்கு பாருங்கள், கிங்ஸ் டீம் சார் கொடுத்துருக்காரு. உங்கள் யூசர் ஐடி நீங்கள் இதில் பொச்சல்வி க்ரோட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பேக்கேஜ் செலக்ட் ஆல் சார் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா கீழே லாஸ்ட்டு 200லாம் நம்ம போடலை. இந்த 600 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸ்டார் பேசிவ் வரைக்கும் போட்டிருக்கோம். சரியா? அப்போது 10, 15, 25, 50, 100, 200, 400, 600 வரைக்கும் டிக்கை கொடுங்க. டிக் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்த பிறகு உங்களுக்கு இப்படி தான் வரும். பெண்டிங் ரெக்வெஸ்ட்டு சாருக்கு எத்தனை கொடுத்துருக்கு? 9ன்னு இருக்குது. சார் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதில் 2-3 நாள் கழித்த பிறகு தான் வருது. இப்போ எனக்கு நேற்று கொடுத்த இன்னும் வரல. ரெக்வெஸ்ட் அப்ரூவ்டு 1 தான் வந்திருக்கு. ரிஜெக்டட் 8. ஆட்டோ புல் ரவுண்டு வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் ஆயிருமா? சரி, சாருக்கு 1 தான் வந்திருக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா கிளைம் கொடுக்கணும். அது இதாக இருக்கு பாருங்கள். அது பக்கத்தில் எவ்ரிடே கிளைம்னு ஒன்று இருக்கும். இந்த கிளைமை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுக்கணும். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு கிளைம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே கொஞ்சம் டாலர் ஏற ஆரம்பிச்சிடும். டாலர் இல்லை, அந்த ஜிடிசி காயின். இப்போ எனக்கெல்லாம் பெண்டிங் ரெக்வஸ்ட்லேயே தான் இருக்குது பாருங்க. 8 கொடுத்துருக்கேன். சரியா? எத்தனை ஓகே ஆகும்னு தெரில. ஆல்ரெடி எனக்கு இது அப்ரூவ் ஆகிருந்தது. அனிதா ராணின்னு போட்டு அப்ரூவ் ஆகிருந்தது. பட் எதுவுமே வரல. அப்புறம் பார்த்தா இப்போ தான் அது அப்டேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க சார். அப்டேட் ஆகிட்டுருக்குது. ஸோ அந்த டிக் அடிக்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் டிக் அடிக்கலை. ஏன்னா 200 நம்ம போடலை. லாஸ்ட் 200 நம்ம பண்ணலை. சரியா? இப்படி நம்ம கிளைம் கொடுத்த பிறகு டைமிங் ஓட ஆரம்பிக்கும். 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு நம்ம கிளைம் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ வருது ஆட் ஆகிட்டுருக்குன்னு தெரில. எனக்கு சுரேஷும் மெசேஜ் பண்ணியிருந்தார். இருங்க அவரதையும் காமிக்கிறேன். அவருக்கு நான் எடுத்து போட்டது. நேற்று அவர் தான் கொஞ்சம் கைட் பண்ணார், இந்த மாதிரி செய்யுங்கன்னு. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கிளைம் பண்ணணும். டுடே அவருக்கு 0.37 கிடச்சிருக்கு. டோட்டல் காயின் 37 காயின். ஜிடிசி காயின் 37 இல்லை, டாலருக்கு 37 காயின் கிடைக்கிது. 0.37க்கு 37 காயின் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஒர்க் பண்ணி எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் எக்ஸிஸ்டிங் யூசர் மாடலில் நீங்கள் அதை கொடுக்கணும். சரியா? கிளிக் பண்ணி 10, 15, 600 வரைக்கும் கொடுங்க. 200 நம்ம அடுத்தது போடலை. கீழே ஒரு 200 இருக்குல்ல, அதை டிக் கொடுத்துறாதீங்க. பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்ரூவ் அந்த பிறகு அப்ரூவ்னு வரும். சரியா? அப்ரூவ்டுன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே கிளைமுங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். சரியா?